அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். கடகராசி அன்பர்களுக்கு விரய குரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறார். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். 11 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் புதனுடைய வீட்டுல வந்தமர போறார். புதனுடைய வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்புன்னு தான் சொல்லணும். மிதுன ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது, பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது, குடும்ப அமைதி உண்டாகும். வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுல விழல, பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். போராட்டமான சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போகுதுங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை. அதுவும் புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு நிறைய புத்திமதிகளை கொடுப்பார். உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி, அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி. புதனுடைய வீட்டுல குரு வந்தமரும் போது என்ன பண்ணுவாருன்னா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான். இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் உண்மை. பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம், ஒரு பிசினஸே கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, குரு பயிற்சி தான். குழந்தை பிறக்கணுமா, குரு பயிற்சி முக்கியம். குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். தொழில் தொடங்கணுமா, அதுக்கும் குரு முக்கியம். இப்படி எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு பயிற்சியின் சிறப்பம்சமே. வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த 2025 மிகப்பெரிய திருப்பு முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஒரு சிலர் ஹாஹா ஊப்பன்னு சொல்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் யோசிக்காதீங்க, அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம். குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியாகி 18 நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும். குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும். குரு பகவான் மிதுன ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால, வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கிரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். என்னதான் தேவகுரு அசுரகுருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார். இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமரும் காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார். சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும். சொல்ல போனா வெற்றிங்கிறது 2025 குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார். கடுமையான சிரமத்துல போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போகுது. ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல குரு வந்தமரும் போது நிறைய பேர் யோசிக்கலாம், நிறைய பிரச்சனை வரப்போகுது, நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. இந்த இடம் புதன் பகவானுடைய வீடு. உங்க ராசி அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகம் புதன். அந்த புதனுடைய வீட்டில் குரு வந்தமர போறார். புதனுடைய வீட்டில் குரு வந்தமரும் போது உங்களுக்கு விரயங்கள் இருக்கும், ஆனா சுப விரயங்களா தான் இருக்குமே தவிர எதுவுமே அனாவசியமான செலவுகளா கண்டிப்பா இருக்காது. ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் 2025 அதுவும் ஆண்டின் பிற்பாதியில ஒரு தெளிவு பிறக்கும்ங்கிறது தான் உண்மை. ஏன்னா கடந்த 6 வருட காலமா சனி பகவானுடைய பிடியில் இருந்த ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் தாப விமோச்சனம் கிடைச்சிடுச்சுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியா இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த போறாருங்கிறது தான் உண்மை. குரு பகவான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம். குரு பார்வை உங்களுக்கு 200% நன்மையை செய்ய போகுது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு நண்பர்கள் உதவி செய்யறத விட எதிரிகள் உதவி செய்யறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா
நண்பர்கள் நமக்கு உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் அது பிரச்சனையே கிடையாது, நல்லா போயிட்டு இருக்கும். நம்ம எதிரி நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னும் போது நமக்கு தடைகளே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த குரு பயிற்சியில குரு பகவானுடைய பார்வைகள் உங்க கஷ்ட காலங்களை நல்ல காலங்களா மாற்றக்கூடிய அமைப்பா இருக்க போது. இந்த குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு 18 நாட்களுக்கு மட்டும் சற்று கவனமா கடகராசி அன்பர்கள் இருக்கணும். அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும், மே மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 12ஆம் பாவகத்துல இருக்கும் குரு பகவான் குரு பயிற்சியாகி கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு மட்டும் சற்று சுமாரான பலன்கள், அதாவது கெடு பலன்களை கொடுப்பார். 18 நாட்களுக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த விதத்துல குருவுடைய பார்வையின் ஆதிக்கம் செலுத்தின பிறகு ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும், மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை உண்டாகும், விபரீத ராஜ யோகத்தினால அரசியல் செல்வாக்கு மேலோங்கி இருக்க போது, வெளியூர் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், பணவரவு தாராளமா இருக்கும், உங்க பேச்சில் திருப்தி உண்டாகும், வாழ்க்கையில நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. சொந்தமா வீடு கட்டுவீங்க, சொந்தமா நிலம் வாங்குவீங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு மிடில் கிளாஸா இருக்கு அப்படின்னா உங்க கடன் சுமை குறைந்து அதே மிடில் கிளாஸ்ல குடும்ப அமைதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இஎம்ஐ கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா, அந்த இஎம்ஐ டியூரேஷன் அதிகமாக்கும். இனிமே இஎம்ஐய ப்ராப்பரா கட்ட முடியும் உங்களால. உங்க பேச்சு கடந்த காலகட்டங்கள்ல மற்றவங்களால மதிக்கப்படலையா, இனிமே அது சரி செய்யப்படும். உங்க பேச்ச 4 பேர் கேட்பாங்க, பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் கடந்து வந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மகிழ்ச்சியை உண்டாக்கும். புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. கடகராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். கடகராசி அன்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் 2025ஆம் ஆண்டின் பிற்பாதியில உண்டு. நீங்க இந்த ஆண்டு செய்யக்கூடிய எல்லா செலவுகளும் சரி நியாயமானதா இருக்கும், சுபவிரயங்களா தான் இருக்கும். டோட்டலா உங்க வாழ்க்கை நல்லதை நோக்கி பயணிக்க போதுங்கிறதையும், நல்லதுக்காகத்தான் எல்லாமே நடக்க போதுங்கிறதையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்தும். முதல் விஷயமா குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா 5ஆம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சந்தோஷம் சுகம்ங்கிறது என்னன்னே தெரியாம ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இனிமே சந்தோஷத்தையும் சுகத்தையும் அருள போறார் இந்த குரு பகவான். இந்த சந்தோஷம் கிடைக்கிறதுனால ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் வாழ்க்கையில தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறத மறந்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பா இந்த காலகட்டம் இருக்கும். சற்று நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட நிம்மதியா தூங்குனதில்லை, 5 நிமிஷம் ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படாம இருந்ததில்லை, எப்பவுமே ஏதோ ஒரு பயத்திலேயே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். அதாவது சேல்ஸ் ஃபீல்டுல மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அதை தாண்டி 100% கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருவரும் இருக்காங்க. உங்களுக்கு சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தாய் வழியில நல்லது நடக்கும். தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான கருத்து வேறுபாடுகள் மறையும். குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களா இருந்தாலும் சரி, நீங்க கடகராசியில இருக்கீங்க, குழந்தை பாக்கியமே இல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் பிறக்கும். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா சமசப்தம பார்வையா உங்க 6ஆம் வீட்டை ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால எதிரிகளின் பலம் குறையும், எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்களா மாறி உங்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க. உங்க வேகம் விவேகம் அதிகரிக்கும், தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோல்வியில இருந்ததோ கடந்த காலகட்டங்கள்ல அத்தனையிலும் இப்போ வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இருந்த சிக்கல்கள், மறைமுக எதிரிகள், மறைமுக தொல்லைகள், பயம் எல்லாமே சரியாகும். நீண்ட நாளா இருந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உபாதைகள், உடல் நல தொந்தரவுகள் ஒரு முடிவுக்கு வரப்போது கடகராசி என்பர்களுக்கு. அப்படியே தீராத உடல் வலி இல்ல உடல் நல தொந்தரவுகள் இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் சரியாகும். இதுதான் நடக்கும். வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ வந்துருச்சு. அதே வெளிநாட்டு போறதுக்கு பணம் செலவு பண்ணி வெளிநாடு போவீங்க. ஒரு நீட் தேர்வுல கூட நீங்க குறைவான மதிப்பெண் பெற்று பணம் கட்டி மெடிக்கல் சீட்டு வாங்கிடுவீங்க. எப்படி இருந்தாலும் எதையும் கடந்து வெற்றி பெற்று சாதிச்சிருவீங்க. எப்படியும் உங்களுக்கு சுபவிரயங்கள் உண்டு. அடுத்து குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். இதுவே ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கண்டமே இருக்குன்னா கூட அதை நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு இனிமே வண்டி வாகன விபத்துகள் ஏற்படாது. ஒரு இன்சூரன்ஸ் போட்டா எவ்வளோ நல்லதோ அதையெல்லாம் தாண்டி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறது
அவ்வளவு யோகம். குரு பகவான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகத்தையே தரப்போறார். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சா பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. பிஸ்னஸ்ல டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். நீண்ட காலமா உங்க பிஸ்னஸ்ல உங்க கடையில சேல்ஸே இல்லைன்னா கூட இனிமே சேல்ஸ் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் சிறப்பா இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சில விஷயங்கள், எதிர்பார்த்த உறவு உங்களை தேடி வரப்போகுது. பிரிஞ்சு சென்ற உறவு உங்களை தேடி வரும். அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் விலகும். தவறான பழக்க வழக்கங்கள் உருவாகலாம், ஆனா அது நிச்சயமா நிலைத்து இருக்காது, உடனே சரியாயிடும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மகிழ்ச்சியான காலகட்டத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய நாட்களா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்க வாழ்க்கையில உண்மையாவே முன்னேற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா புதனுடைய வீட்டில் குரு அமர்ந்த குபேர பெயர்ச்சியில, இந்த குரு பெயர்ச்சியில கண்டிப்பா 2025ஆம் ஆண்டின் பிற்பாதி அவ்வளவு சூப்பரா எக்ஸலண்டா இருக்கும். அதை விட தாண்டி அக்டோபர் 10, 2025 இருந்து மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடந்தே தீரும். கண்டிப்பா வெற்றியின் விளிம்ப தொட்டுட்டீங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும். மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.